என்ன சார் பூரணி எங்கேயும் காணோம்? கொஞ்சம் வெயிட் பண்ணு, வந்துட்டு வா. சார் அவ மகேந்திரனோட வீட்டுக்கு தானே போயிருக்கா? நீங்க மகேந்திரன் வீடு வெளியே லாக் பண்ணிருக்கு. மகேந்திரன் வீடு தான், ஆனா மகேந்திரனோட வீடு கிடையாது. சார் என்ன சார் உளறீங்க? மகேந்திரன் வீடுங்கிறீங்க, மகேந்திரனோட வீடு கிடையாதுங்கிறீங்க. என்னதான் சொல்ல வரீங்க? கிருஷ்ணா, இவனுக்கு ஒண்ணுமே புரியல போல. நீங்க ஓப்பனாவே சொல்லுங்க. மகேந்திரன்கிறவனுக்கு ஒரு வீடு தான் இருக்கணுமா? அவனோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போயிருக்கா. அப்ப நாமளும் அங்க தானே போயிருக்கணும். நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? இங்க பாருப்பா, அவளுக்கு தேவையான ஒரு குரூப் அங்க அவளுக்காக காத்திருக்கு. நம்ம இவனோட வீட்டை போட்டெல்லாம் உடைச்சு உள்ள போய் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்க போறோம். இப்போதைக்கு நம்மளால பூர்ணி கிட்ட நெருங்க முடியல, ஏன்னா அவ எங்க இருக்கானே தெரியல. இன்னும் ஒரு மணி நேரத்துல எல்லா தகவலும் கிடைச்சிடும். அதுக்கு முன்னாடி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவர் வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் பார்த்துடலாம். சார் மகேந்திரனுக்கு இன்னொரு வீடு இருக்குன்னு உங்ககிட்ட யார் சொன்னா? அப்ப மகேந்திரனுக்கு இந்த இடத்துல ஒரு வீடும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறது உனக்கு தெரியாதா என்ன? இல்ல சார், எனக்கு தெரியாது. சுத்தம் இது கூட தெரியாதா? சரி சார், இந்த விவரம் எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அதான் கிருஷ்ணா, எந்த தகவல் எப்ப வேணாலும் ஒரு செகண்ட்ல வந்துடும். அப்புறம் ஏன் சார் ஆதி மடத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியல? அதுதான் விதி. எப்பவுமே எதிரிங்களை சமாளிச்சிடலாம், துரோகிங்களை தான் சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கு. சரியா சொன்ன கிருஷ்ணா. என்ன சார், நம்ம விசாரணை ஆரம்பிச்சு நீங்க 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் இல்ல நவீன், கண்டுபிடிச்சதெல்லாம் கிருஷ்ணா தான். சும்மா ஒரு மாரல் சப்போர்ட்டுக்கு தான் ஒன்னா வர. சொல்ல போனா தொப்பி யூனிஃபார்ம் போட்டு அவன் இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி தான். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க எப்படி இந்த மகேந்திரனுக்கும் பூர்ணி மேடத்துக்கும் சம்பந்தம் இருக்கும்னு சொல்றீங்க? இங்க பாரு நவீன், உனக்கு தெரியாத நிறைய முகம் பூரணிக்கு இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. பூரணியோட நிழல் மாதிரி தான் இந்த மகேந்திரன். இவனை பிடிச்சா எப்படியாவது அவளை பிடிச்சிடலாம். சார் எனக்கு என்னவோ நீங்க சும்மா அடியாள்களை மட்டும் வச்சு இதெல்லாம் பண்றது சரின்னு படல. ஒரு பெரிய போலீஸ் டீமா வச்சுட்டு கண்டுபிடிக்கலாம்ல, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். இல்ல நவீன், எங்க டிபார்ட்மெண்ட்லயே பூர்ணிக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ நல்லவங்களும் இருப்பாங்க, நிறைய குள்ள நரிகளும் இருக்கும். அதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு தான் கிருஷ்ணாவோட ஆட்களை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அப்ப இவங்கள கருப்பாடு இருக்காதா? வாய்ப்பே இல்ல. சரி, ஒன்னு பண்ணலாம் நவீன், இங்கே வெயிட் பண்ணு. நானும் இவரை உள்ள போயிட்டு எங்கேயாவது ஆதி இருக்கிறாளா இல்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு தேடி பார்த்துட்டு வரோம். நாங்க வர வரைக்கும் நீ இங்கே இருக்கணும், புரிஞ்சுதா? சரிங்க சார், அப்ப நான் இங்கே வெயிட் பண்றேன். என்ன நவீன், முகம் ஒரு மாதிரி இருக்கு, பயமா இருக்கா என்ன? பயமா இருந்தா சொல்லுங்க, கூட ஒரு கான்ஸ்டபிளை விட்டுட்டு போறேன். இல்ல சார், பயமா? எனக்கா? இல்லவே இல்ல. நீங்க உள்ள போய் தேட போறீங்க, நான் என்ன வெளியே தான் நிக்க போறேன். இதுக்கெல்லாம் எதுக்கு பயந்துக்கிட்டு? நான் இங்கே வெயிட் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க. நவீன், உனக்கு பயமா இருந்தது இல்ல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இப்பவே சொல்லிடு. இல்ல சார், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க உள்ள போய் பாத்துட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். எங்க பாருப்பா நவீன், நீ தான் இங்க நிக்கிறேன் இருக்க. நாளை பின்ன ஏதாவது ஆச்சுன்னா எங்க மேல எதுவும் சொல்லிடக்கூடாது. உன்னோட ஓன் ரிஸ்க் தான், புரிஞ்சதுல? சார் என்ன சார் பண்ணிவிடுவானுங்க? என்னன்னாலும் ஒரு கை பாத்துக்கலாம். சரிங்க சார், நான் ஒன்னு கேட்கணும். என்ன கேளு. இல்ல, என்னையவே இவ்வளவு கவனமாருங்க. நீங்க எப்படி அவளை மட்டும் தனியா அனுப்புறீங்க? நாங்க எவ்வளவோ சொல்லியாச்சு, கேட்க மாட்டேங்கிறா. கண்டுபிடிச்சு தீருவேங்கிறா. அவளுக்கு சப்போர்ட்டா ஒரு டீம் அனுப்பியிருக்கிறோம். அவ கையில ரிவால்வர் இருக்கு. நாங்க இங்க செக் பண்ணிட்டு உடனே அங்கதான் போக போறோம். அவளுக்கு எந்த ஆபத்தும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு. ஆமா சார், நிறைய டைம்ல சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டா. அவ செய்யறதுதான் சரி, அவ சொல்றதுதான் சட்டம்னு இருப்பா. ரொம்ப பிடிவாதக்காரி. அதை பிடிவாதம்லாம் சொல்ல முடியாதுப்பா, தைரியம். ஆணோ பொண்ணோ 2 பேருக்கும் இருக்க வேண்டிய தைரியம் அது. நம்ம பாராட்ட தான் செய்யணும். சரிங்க சார், நீங்க பாத்துட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். இது ஆதியோட வழியல்ல? அப்ப ஆதி எங்கதான் இருந்தாளா? அட பாவிங்களா, அவளை என்னடா பண்ணீங்க? என்னம்மா இங்கே நின்னுட்ட? யாரோட வளையல்? உன்னோட வளையலா? பெருசா இருக்கு. அது உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? ஏமா, நான் மட்டும் தான் இருக்கேன். அப்ப இந்த வளையல் யாரோடது? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? யாராவது இங்க வந்திருப்பாங்க, அவங்களோட வளையலா இருக்கலாம். இது ஆதியோட வளையல், அது எப்படி இங்க வந்தது? ஏமா, நீ தான் ஏதாவது சொல்ல. இந்த வளையல் எப்படி வந்ததுன்னு கேக்குறாங்கல்ல. ஏங்க, இது என்னோட வளையலுங்க. உங்க வளையலா? இல்ல, இதே மாதிரி தான் ஆதியும் வளையல் போட்டிருந்தா. சரியா போச்சு நீங்க சொல்றது. ஏன் ஊர்ல இந்த மாதிரி வளையல் ஆதி மட்டும் தான் வாங்குவாங்களா? வேற யாரும் வாங்க மாட்டாங்களா? என்னங்க நீங்க ஒரு வளையலை வச்சுட்டு. சரிம்மா, நீ யார் தேடி வந்தியோ அவங்க இங்க இல்ல, நீ வெளியே போலாம். இத பாருங்க மகேந்திரன் சார், கண்டிப்பா ஆதி இந்த வீட்டுல தான் இருந்திருக்கணும். எங்க கிருஷ்ணா சார்ட்ட சொல்லி உங்க எல்லாரும் என்ன பண்றேன்னு பாருங்க. அசஞ்சன் வையன், சுட்டுடுவேன். வேணாம், சின்ன பொண்ணுன்னு பார்த்தா ஓவரா தான் சொல்ற. ஆமா, ஆதி இங்க தான் அடைச்சு வச்சிருந்தோம். இப்ப என்னங்கிற? எதுக்கு அவளுக்கு அடுத்து நீங்க? அவ என்ன பாவம் பண்ணா உங்களுக்கு? இந்தம்மா சின்ன பொண்ணு, சும்மா பாவம் கீவன்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது. கடத்த சொன்னாங்க, கடத்தி வச்சிருந்தோம். அனுப்ப சொன்னாங்க, அனுப்பி வச்சாச்சு. யாரு கடத்த சொன்னா? யார்கிட்ட அனுப்பி வச்சிருக்கீங்க? கேள்வி இங்க நீ கேட்க கூடாதுமா, பதில் சொல்ற இடத்துல தான் இருக்க, புரியுதா? சொல்லு,
எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நான் மட்டும் தான் வந்திருக்கேன். பொய் சொல்லாத, நீ மட்டும் ஒருத்தி தனியா எப்படிங்க வந்திருப்ப? இல்ல, நான் மட்டும் தான் வந்தேன். என்ன வெளியே உங்க ஆளுங்க இருக்காங்க, தைரியத்துல உள்ள வந்தியா? நீ உள்ள வந்த அடுத்த நிமிஷம் வெளியே இருக்கிறவங்க எல்லாம் மயக்கமாயிருப்பானுங்க. ஆமா, எங்க வீட்டை சுத்தி மயக்க மருந்து கொடுக்குற நிறைய செடிகளை வளர்த்துட்டு வரோம். அது பழக்கப்பட்டவங்க தவிர புதுசா யார் வந்தாலும் மயக்கமடைய வச்சிரும். பின்ன நீ மட்டும் எப்படி இருக்கேன்னு பாக்குறியா? தெரியல, அதுதான் மிராக்கிள். இவளை கொண்டு போய் முதல்ல சோதனை எலி மாதிரி அறுத்து போட்டு சோதனை பண்ணணும். ஏன் இவ மட்டும் மயங்கலன்னு. சரி, நான் தான் மாட்டிக்கிட்டேல, இப்பவாது சொல்லுங்க, உங்களை யார் ஆதியை கடத்த சொன்னா? சொல்லிடலாமா? வேணாம், தேவையில்லாத ரிஸ்க் எதுக்கு? இவதான் சாக போறாளே, உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாகட்டும். இல்லனா பேயா மாதிரி என் கனவுல வந்து உண்மையை சொல்லுன்னு விரட்ட போறா. இங்க பாருமா, பூரணி கிருஷ்ணாவை சின்சியரா லவ் பண்றா. கிருஷ்ணா இல்லாத வாழ்க்கைய பூரணியால நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னதான் கிருஷ்ணா ஊருக்கு ரொம்ப பெரிய பிசினஸ் மேனா இருந்தா கூட அதுல பாதி அளவுக்காவது பூரணியும் பெரிய பிசினஸ் உமன் தான். கிருஷ்ணாவுக்கு மேட்சா சூப்பரா இருப்பா. அவளை தவிர கம்பீரமா யாருமே அந்த இடத்துக்கு வர முடியாது. படையப்பா படத்துல ரம்யா கிருஷ்ணன் எப்படி இருப்பாங்க, அதுக்கு 10 மடங்கான கேரக்டர் தான் நம்ம பூரணி. அதெல்லாம் விட்டுட்டு சப்பையா ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு மிடில் கிளாஸ்க்கு கீழே இருக்கிற வீட்டுல ஆதிங்கிற பொண்ணு பின்னாடி சுத்தினா பூரணிக்கு கோவம் வராது? அதுக்கா? அதா அவளை வெளிநாட்டுக்கு விற்க போறா. நாளை காலையில தான் அந்த அம்மனி வெளிநாட்டுக்கே போக போறாங்க. யாரு? பூரணியா? பூரணி எதுக்கு வெளிநாட்டுக்கு போனோம்? பூரணி இங்கதான் இருப்பா. ஆதி செத்துட்டா இல்ல ஆதி காணாம போயிட்டாங்கிற விரக்தியில கொஞ்ச நாளைக்கு கிருஷ்ணா இருப்பான். அப்புறம் பழையபடி பிசினஸ் பாக்கணும்ல. எல்லாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நல்லவ மாதிரி வந்து பூரணி கிருஷ்ணாவை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பா. டேய், அவளும் சின்ன பொண்ணு தானே, ஏன் இப்படி பண்றீங்க? அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படணும். ஆதிதான் கிருஷ்ணா விரும்பவே இல்லையே, பின்ன ஏன்டா கடத்துனீங்க? அதுதான் இங்க காமெடியே. ஆதி கிருஷ்ணாவை விரும்பவே இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆதி கிருஷ்ணாவை விரும்புறத முதல்ல கண்டுபிடிச்சதே பூரணி தான். கிருஷ்ணாவோட பேரை சொன்னதுனாலதான் ஆதி கல்யாணத்து அன்னைக்கு கூட வண்டியில ஏறி வந்தா. அவ்வளவு நம்பிக்கை பிள்ளைக்கு. இப்ப நான் போய் சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? உன்னையும் ஆதி கடத்திட்டு போற அதே வண்டியில தான் சேர்த்து கடத்த போறோம். சோ எந்த பிரச்சனையும் இல்ல. கிருஷ்ணாட்ட போய் தகவல் சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. உன்னை கொன்னு அதுக்கப்புறம் தேவையில்லாத ரிஸ்க்ல மாட்டேன். நான் தயாரில்லமா. ஆல்ரெடி வயசாகி போச்சு. இருக்கிற காலத்தை ஜெயில எல்லாம் போய் காலம் தள்ள முடியாது. இருக்கிற சொத்தை வச்சு ஜாலியா சந்தோஷமா விதவிதமா சாப்பிட்டு வகை வகையா உடுத்தி என்ஜாய் பண்ணி வாழணும். ஏமா என்னமா கண்ணை ஒரு செகண்ட்ல அங்கேருந்து இங்க புடுங்கி தள்ளிட்ட? ஏமா நெட்ட குக்குமா நிக்கிற? ஏதோ ட்ரைனிங் படிச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு. என்ன நீ அசால்ட்டா உன்னை ஏமாத்தி கண்ணை புடுங்கிட்டா? யோ பெருசு, அது கண்ணு இல்ல, கன். ஏதோ ஒண்ணு. ஏமா நெட்டக்கோக்கு ஏதோ கராத்தி படிச்சிருக்கேன், டேகோண்டா படிச்சிருக்கேன். நீ ஏமா ஏதாவது செஞ்சு என்ன காப்பாத்துமா. அதுக்கு தானே மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கேன். பாஸ், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் வந்து உங்களை மீட் பண்றேன். என்ன விட்டுடுமா. ஐயோ கிருஷ்ணா சார், சீக்கிரம் போன் எடுங்க. ஏன் காலி போக மாட்டேங்குது? இப்ப என்ன பண்றது? என்ன சித்ரா, எனக்கு ஃபோன் பண்ணிருக்க? போன வேலை என்னாச்சு? ஆதி அங்க இருந்தாளா? போன வேலை இன்னும் முடியல, இதுக்கப்புறம் தான் முடிக்கணும். என்னாச்சு? ஏன் உன் குரல் பதட்டமா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான். நீ எவ்வளவோ தடவை சொன்ன தனியா போகாத, அசால்ட்டா இருக்காதுன்னு. நான் உன் பேச்சு கேட்கவே இல்லை. இப்பதான் எனக்கு புரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு. ஏய், விஷயம் என்னன்னு சொல்லு. இங்க பாரு நவீன், எல்லாத்தையும் விளக்கிக்கிட்டு இருக்க எனக்கு சுத்தமா நேரம் இல்லை. நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி அந்த மகேந்திரன் பூரணியோட ஆளுதான். ஆதியை இங்கதான் அடைச்சு வச்சிருக்கான். ஆதியோட சேர்த்து எல்லாரையும் நாளைக்கு ஏதோ ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்ப போறானா. எங்கன்னு தெரியல. எந்த நாட்டுக்கு கடத்திட்டு போறாங்க? இங்க பாரு நவீன், எந்த நாட்டை கடத்திட்டு போறாங்க, எப்படி கடத்திட்டு போறாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நீ ஒரு வேலை பண்ணு, உடனே கிருஷ்ணா சார் கிட்ட போ. நிலைமையை எடுத்து சொல்லி நல்ல ஒரு பெரிய போலீஸ் டீமோட உடனே இந்த வீட்டுக்கு வா. வர்றப்ப வெளியே இருக்கிற செடிங்க கிட்ட போகவே கூடாதுன்னு சொல்லிடு. அது கொஞ்சம் நுகர்ந்து பார்த்தாலும் உடனே மயக்கம் வந்துடும். நேரா உள்ள வந்துருங்க. முடிஞ்சளவு எல்லாரும் மாஸ்க் போட்டு வாங்க. என்னப்பா என்னென்னவோ பேசுற? உனக்கு எதுவும் இல்லையே? எனக்கு இப்ப வரைக்கும் எதுவும் இல்லை. நீ உடனே கிருஷ்ணா சாரையும் போலீஸையும் கூட்டிட்டு சீக்கிரம் வா. நீ பேசாத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா வந்துடு. உடனே கூட்டிக்கிட்டு வா, பேசிட்டே நிக்காத. சரி சரி, நான் எல்லாரையும் கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். சித்ரா. நவீன், நவீன் வந்துட்டியா? என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? நான் கிருஷ்ணா சாரையும் போலீஸையும் கூட்டிட்டு தானே வர சொன்னேன். ஐயோ, இன்னுமா புரியல? நவீனும் எங்க ஆளுதான். எப்பா நவீனு, வந்துட்டியா? இனிமே நீ ஆச்சு இவளாச்சு. சின்ன பொண்ணு நினைச்சேன், என்ன ஆட்டம் போட்டுட்டா? நவீன், நீ என் துரோகியா?
என்ன பண்றது சித்ரா, உனக்கு தான் குடும்பம் குட்டி புருஷன்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா எனக்கு அப்படி இல்லையே. இவர் கொடுக்குற சம்பளத்துல வேலை பார்த்தா நான் என்னைக்கு முன்னேறது? உன்னை கிருஷ்ணா சார் எவ்வளோ நம்புறாரு, நீ என்னடானா? நான் என்னை யாரையும் நம்ப சொல்லலையே. அவர் கொடுக்குற சம்பளத்துக்கு நான் அவருக்கு வேலை பார்க்கறேன். அதுல எந்த குறையும் வைக்கல. அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற சம்பளத்தை விட என்கிட்ட அதிகமா எதிர்பார்த்தா எப்படி? அவர் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணு காணாம போனா அவர் தேட வேண்டியதானே. எதுக்கு என்னை தேட சொல்றாரு? இதோ பார் நவீன், கரெக்டு தான், நீ சொன்னது கரெக்டு தான். கிருஷ்ணா சார் அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவாரு, எதிரி கூட அழகா மோதிடலாம், ஆனா துரோகி கூட ரொம்ப கவனமா மோதணும்னு. அது இன்னைக்கு தான் எனக்கு சரியா மண்டையில உரைக்குது. நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. கண்டிப்பா கிருஷ்ணா சார் வருவாரு, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணுவாரு, உங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுப்பாரு. ஏ நவீன் நவீன், கொன்னுட போற. எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு, இவளுக்கு ஒரு வேலை இருக்கு. நம்ம கணக்குல நஷ்டமாயிடக்கூடாது பாரு. இவளையும் கொண்டு போய் அவளோட போட்டுரு. என்ன நவீன், உன்னை புத்திசாலி நினைச்சேன், நீ என்னடானா இவ்வளவு கோவக்காரனா இருக்க? பின்ன என்ன மகேந்திரன் சார், எல்லாம் ஒரு அளவுதான். ஐயோ பாவம், ஆனா அது கழுதுன்னு பார்த்தா ஓவர ஆட்டம் போட்டா நன்றி விசுவாசம் அது இதுன்னு கடுப்பேத்திக்கிட்டு. சரி சரி, இவளை எடுத்துட்டு போய் அந்த ஆதி இருக்கல்ல அந்த பெட்டிக்குள்ள தள்ளிடு. எங்க? ஓ, உனக்கு இது வரைக்கும் தெரியாதுல்ல, ஆதிய வெளிநாட்டுக்கு கடத்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அங்க போயிட்டு பார்ட்டா பிரிச்சு ஒவ்வொரு பார்ட்டி வித்துருவாங்க. இது பூர்ணி மேடம் மறைமுகமா பண்ற தொழில் தான். இந்த தடவை தெரிஞ்ச ஆள அனுப்புறாங்க. அவளோட சேர்த்து இவளையும் போட்டு விடு. ஆனா 2 பேரையும் ஒரே ரூம்ல போட்டுறாத, கேடிங்க. அவ கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் இவ அவளை உசுப்பி விட்டு ஏதாவது பண்ணிடுவா. 2 பேரையும் தனித்தனி ரூம்ல போட்டு விடு. சரிங்க சார், இப்ப எங்க கொண்டு போகணும்? ஹார்பருக்கு கொண்டு போ. அங்க செக்கிங் பண்ணுவாங்களே. பூரணி மேடத்தோட வண்டியை செக்கிங் பண்ணோம்னா இனிமே பிறந்துதான் வரணும். எவனும் செக் பண்ண மாட்டான். ஆ ஓகே சார். இங்க பாருங்கண்ணா, ஆதி பத்தின எந்த தகவலும் இந்த இடத்துல இல்ல. நம்ம உடனே கிளம்பலாம், கெஸ்ட் ஹவுஸ் போலாம். எங்க ஆளுங்க ஒருத்த போன் எடுக்கல, என்னன்னு தெரியல, ரிங் ஆகிட்டே இருக்கு. வாங்க உடனே கிளம்பலாம். ஆமா, இங்க நவீன நிக்க சொன்னமே, நவீன எங்க? அவன் ஒருத்தன் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பான். வாங்க நம்ம நேரம் அங்கேயே போலாம். கிருஷ்ணா, போன் அடிக்குது பாரு, யாருன்னு பாரு. நவீன் தான் கூப்பிடுறான். இந்த நவீனுக்கு ஒரு விவசாயே இருக்காது போல. வா நம்ம அப்புறமா அட்டன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அங்க போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாம். இல்லண்ணா, ஒரு நிமிஷம். எப்பவுமே யாராவது கால் பண்ணா உடனே ஒமிட் பண்ணக்கூடாது. என்னன்னு உடனே பார்த்துடணும். இருங்க, நான் என்னன்னு கேட்கிறேன். நீ வேற டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, வா கிளம்பலாம். ஒரு நிமிஷம்ண்ணா. சொல்லடா. சார், நீங்க உடனே கிளம்பி ஹார்பருக்கு வாங்க. உன்னை இங்க தானே இருக்க சொன்னேன், எதுக்கு அங்க போனேன்? சார், ஆதி மேடம் இங்க தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சித்ராவும் இங்க தான் இருக்கா. சீக்கிரமா வாங்க, என்னால தனியா எதுவுமே பண்ண முடியாது. சரிடா, நான் இதோ உடனே வரேன். என்னாச்சு கிருஷ்ணா? அண்ணா உடனே வாங்க, ஹார்பர் போலாம். ஆதி கிடைச்சிட்டாங்களா? ஆமாண்ணா, அவ ஹார்பர்ல தான் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம சித்ராவும் அங்கதான் இருக்கலாம். உடனே கிளம்பி வர சொல்றான். அப்பா சரி, வா கிளம்பலாம். டே நவீனு, பயந்தே போயிட்டேன். என்னை எவ்வளவு பயமுறுத்திட்ட நீ. நான் என்ன சித்ரா பண்றது? நான் ஓகேன்னு சொல்லனா வேற யார்கிட்டயாவது போய் பேரும் பேசியிருப்பாங்க. கண்டிப்பா வந்தவனுங்க உன்னை போட்டு தள்ளிடுவானுங்க. உனக்காக தான் நான் ஓகேன்னு வந்தேன். இருந்தாலும் தைரியமாலாம் வரல, பயந்துகிட்டே தான் இருந்தேன். உன் அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்ல. என்னதான் கிருஷ்ணா சார் லவ் மாதிரி இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நானும் லவ் பண்றேன்ப்பா. இது எப்ப வந்து புது கதையா இருக்கு? இப்பதான் சார் அவகிட்டயே சொல்றேன். நல்ல சிச்சுவேஷன். தேங்க்யூ சித்ரா. டே கிருஷ்ணா, சித்ரா இங்க இருக்கா. தேங்க்யூ நவீன். சார், நவீன் உங்க பின்னாடி இருக்காரு. சார், நாங்க வேணா வெளியே போயிட்டுமா? உங்களுக்கு டிஸ்டர்பா இருந்ததுன்னா? முதல்ல அதை பண்ணுங்க, கதவை சாத்திட்டு போங்க. அடப்பாவி. ஆதிமா, கண்ணை மூடிடா.